எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எரேமியா சொன்ன அந்த தீர்க்கதரிசன வசனத்தை பார்க்கிறதற்கு முன்பதாக அந்த எரேமியா யார், ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதர்களை தன்னுடைய ஊழியங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேலிலே லேவி கோத்திரத்தார் ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள். அந்த லேவி கோத்திரத்திலே ஆரோனுடைய அந்த பிள்ளையாண்டான்களில் மூத்தவர்கள் பிரதான ஆசாரியர்களாக இருப்பார்கள். ஆரோன், இத்தாமார் என்று சொல்லி அந்த வரிசை நமக்கு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஆரோனுடைய வம்சவழியிலே வந்த பிரதான ஆசாரியன் தான் ஏலி. ஏலி பிரதான ஆசாரியனாக இருக்கிற போது சீலோ அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஆலயம் இருந்தது. ஆலயம் என்று சொல்ல முடியாது, ஆனால் எரேமியாவில் நம்ம ஆலயம் என்றுதான் வாசிக்கிறோம். அந்த கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. ஏலியின் நாட்களிலே அந்த தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய கூடாரம் என்ன நிலைமையில் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்திலே அங்க நடந்த சம்பவங்களை எல்லாம் நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம், அல்லது அது ஏற்கனவே நமக்கு பழக்கமான ஒரு காரியம். அந்த ஏலியின் ஆசாரியத்துவத்திலே அவன் தோல்வி அடைந்தவனாக, அவனுடைய சந்ததிக்கு ஒரு பெரிய சாபத்தை கொடுக்கிறவனாக காணப்பட்டான். அதனுடைய தொடர்ச்சியாக சாலமோனுடைய நாட்களிலே முற்றிலுமாக ஏலியின் குடும்பத்தார் ஆசாரிய ஊழியத்திலிருந்து அகற்றப்பட்டார்கள். அவர்கள் பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் என்கிற ஊரிலே போய் அடைக்கலம் போவதற்கு சாலமோனால் பணிக்கப்பட்டிருந்தார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி ஒரு நாளிலே சீலோவிலே தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையை இழப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு பிரதான ஆசாரியன், அவனுடைய சந்ததியிலே அப்பத்துக்காக ஊழியம் செய்வார்கள் என்கிற சாபத்தை பெற்றவர்கள். ஆனால் அப்படி ஒரு வம்ச வரலாறை உடைய ஒரு வம்சத்திலிருந்து ஆண்டவர் ஒரு மனிதனை தனக்காக தெரிந்து கொள்கிறார். எரேமியா என்கிற தீர்க்கதரிசி. காலங்கள் கடந்து சாபங்கள் மாறி ஏலி எந்த இடத்திலே தேவனுடைய மகிமையை இழக்கப்படினானோ அதை மேற்கோள் காட்டி பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தன்வசமாய் வைத்திருந்தார். இந்த 2ஆம் அதிகாரத்தை கையில வச்சுட்டு 7ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நாம் பார்ப்போமானால், 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்குது? நான் முந்தி என் நாமம் விளங்கப்படின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். அதே போல 26ஆம் அதிகாரத்திலேயும் இதே போன்ற காரியங்கள் அங்கேயும் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, நான் இந்த ஆலயத்தை சீலோவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லியிருந்தார். சீலோவுல ஊழியம் செய்தது யாரு? இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக உரைக்கிற இந்த எரேமியாவுடைய முற்பிதாவாகிய ஒரு ஏலி. சந்ததிக்கு சாபத்தை கொடுப்பதற்கு காரணமாயிருந்த மனிதன். ஆனால் அதே சந்ததியிலிருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் தனக்கான ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றி இப்பொழுது யூதா ஜனங்களை எச்சரிக்கிறார். அப்படி எச்சரிக்கும் போது இந்த எரேமியா சொல்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சீலோவில் இருக்கிற ஆலயத்துக்கு செய்தது போல நான் செய்வேன் சொல்லி. இந்த சம்பவத்தை நான் யோசிக்கும் போது ஆண்டவருடைய அந்த நடத்திப்பை, ஆண்டவருடைய அந்த அன்பை தெரிந்து கொள்ளுதலை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்பத்துக்கு இறந்து தெரிய வேண்டியவன் சாபம்
ஆனால் அந்த ஒரு சந்ததியிலிருந்து ஆண்டவர் தனக்காக பேசுவதற்கு ஒரு மனிதரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்றான், அவன் ஆசாரிய வம்சத்துல இருந்தாலும், ஒருவேளை அவனுக்கு இந்த ஆசாரியத்தினுடைய சாபங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறனாலும் அவன் ஊழியத்தின் மேல பெரிய ஒரு ஈடுபாடு காட்டவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே உன்னை அறிந்திருக்கிறேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று எந்த மனிதன் தேவனுக்கு பயன்படுவதற்கு வாய்ப்பு இல்லையோ அந்த மனிதனையே பயன்படுத்தி, எந்த இடத்திலிருந்து அவனுடைய குடும்பத்துக்கு சாபம் வந்ததோ அந்த குடும்பத்தின் காரியங்களையே சொல்லி இந்த ஜனங்களை எச்சரிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவ ஞானத்துக்கு எடுத்த காரியங்களை இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த தீர்க்கதரிசி பேசும்போது யூதா ஜனங்களை அவன் எச்சரிக்கிறான். அப்படி எச்சரிக்கிற போது அந்த 2ஆம் அதிகாரத்தில் அநேக விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல பிரதானமா 17ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினான். கவனிங்கள், அம்மோனியர்கள் இந்த யூத கோத்திரத்தை சூறையாடி விட்டார்கள். முந்தின வசனத்தில் எப்படி எழுதியிருக்கு? 15ஆம் வசனத்துல, பாலசிங்கங்கள் அவன் மேல் கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன, அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. நோப் என்கிற பட்டணம் அம்மோனியர்களுடையது. அம்மோனியர்கள் இந்த யூதனுடைய உச்சந்தலையை நொறுக்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏன்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு, ஆபிரகாமின் சந்ததியாருக்கு, தேவனுடைய பிரமாணங்களை பெற்றவர்களுக்கு, ஒரு மீட்பரை பெற்றெடுக்க வேண்டிய அந்த பின்னணியத்தில் இருக்கிற இவர்களுக்கு ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிக்க வேண்டும்? அம்மோனியர்கள் மூலமாக, மோவாபியர்கள் மூலமாக இவர்களுடைய தலைகள் ஏன் உடைக்கப்பட வேண்டும்? அங்க 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், காரணம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை என்ன செஞ்சிட்ட? விட்டுட்ட. கவனிங்க, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை நடத்தி கொண்டு வருகிற தேவன் அவர். அவர் என்ன செய்யறாரா? நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நடத்தி கொண்டு வருகிற வழியிலே அவர் எப்படி நம்மை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படியே நாம் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அப்படி அவரோடு நான் இசைந்து நடக்க வேண்டிய இடத்திலே அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக என்னுடைய ஆசைகளுக்கு, என்னுடைய இச்சைகளுக்கு நான் இடம் கொடுத்து, நான் சுயமான முடிவுகளை எடுத்து நான் தேவனை விட்டு விலகி போகும்போது ஆபத்துகளையும் தீமைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு இந்த வேத பகுதிக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில ஒரு புது வருஷத்துக்குள்ள, ஒரு புது நாளுக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம், உங்களையும் என்னையும் நேசிக்கிற, நன்றாய் நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் வழியிலே துணையாக நமக்கு கூட வருகிறார். கூட வருகிறவர் மாத்திரமல்ல, அவர் விரும்புகிற பாதையிலே நடத்த வேண்டும் அல்லது அவர் விரும்புகிற பாதையிலே நான் நடக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவராகவும் இருக்கிறார். இந்த 2024 ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்த பாதையிலே அவர் விரும்புகிற விதத்திலே நீங்கள் நடக்க வேண்டும், அவர் விரும்புகிற பாதையிலே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். எத்தனை பேர் நடந்தீர்கள்? எத்தனை பேர் அவரை விட்டு விலகினீர்கள்? உங்களுடைய இஷ்டத்துக்கு, உங்களுடைய அபிலாஷைகளுக்கு, உங்களுடைய ஆசைகளுக்காக தேவன் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்று தெரிந்தும் அவரை விட்டு நீங்கள் விலகினதனுடைய நோக்கம் என்ன? ஏனென்றால் இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் கேட்கிறார், எப்பா இப்படி நீ என்ன விட்டுட்டு போறியே,
உனக்கு என்ன பிரயோஜனம் கேட்கிறார். 18ஆம் வசனத்துல, இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐபிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசீரியாவுக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனுடைய நடத்திப்புக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்களா? அவரை சந்தோஷப்படுத்துகிற விதத்திலே அவர் உங்களை நடத்துகிற பாதையில் அவரோடு இணைந்து ஆடி பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி, என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் தான், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் தான் என்று அவருடைய சித்தத்தோடு இசைந்து நாம் செயல்படுகிறவர்களா இருக்கிறோமா? அல்லது ஆண்டவரும் எனக்கு வேணும், ஆனா அதே நேரத்தில் நான் விரும்புகிற காரியங்களும் எனக்கு வேண்டும் என்று அவரை விட்டு விலகி, அவருடைய வழியை விட்டு விலகி நீங்கள் வேற காரியங்களுக்கு மேலே நோக்கமாக இருப்பீர்களானால் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். 19ஆம் வசனம் மிக எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ செய்கிற இந்த தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஐயா, நீ அவரை விட்டு விலகுகிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா? அதற்கு காரணம் உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய அபிலாசைகளையும் சொல்கிறார் அல்லவா? அது தேவனுக்கு நீ செய்கிற தீமையாம், அது கசப்பான காரியமாம், அது தேவன் பேரிலே உனக்கு பயம் இல்லாததினால் நீ நடந்து கொள்ளுகிற காரியமாம். நேரடியாவே சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட பின்பு தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற பிரமாணங்களை நன்றாய் அறிந்தும் தெய்வ பயம் இல்லாமல் கசப்பான காரியங்களுக்கு இடம் கொடுத்து மாறுபாடான தீமையான காரியங்களிலே நீங்கள் நடக்கிறது என்ன? ஐயா, வெளி தோற்றத்திலே பார்க்கும்போது ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவனாக நான் இருக்கிறேன். என்னுடைய பெயரை பார்க்கும்போது நான் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவனாக தோற்றமளிக்கிறேன். சபையின் பெயரை சொல்லும் போது எனக்குள்ள ஒரு கர்வம் உண்டாகிறது. எல்லாம் நல்லது, ஆனால் இது மாத்திரம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கோ கர்த்தர் உன்னை தொடர்ந்து நடத்துவதற்கோ போதுமானது அல்ல. உன்னுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ அவரோடு இசைந்து நடக்கிறாயா அல்லது அவரை விட்டு நீ விலகி போகிறாயா? எத்தனை பேர் அவருடைய சித்தம் அல்ல என்று தெரிந்தும் மனதார தெய்வ பயமற்று தீமைகளுக்கு மாறுபாடுகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நமக்குள்ள தேவை மனம் திரும்புதல்ங்க. இந்த நேரத்தில் நமக்கு தேவை மனம் திரும்புதல். நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஆண்டவர் இருக்கிறார், கூடதான் இருக்கிறார், ஆனா என்னுடைய காரியங்களையும் என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய காரியங்களையும் கூட நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டுமே. இல்ல, ஆண்டவர் இதை குறித்து சொல்லும் போது ஒரு அருமையான வார்த்தை இப்படி எழுதியிருக்கு பாருங்க. 11ஆவது வசனத்துல, எந்த ஜாதியாவது, அதாவது எந்த தேசமாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். ஐயா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் சிருஷ்டிகர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர், நன்றாய் நடத்துகிறவர், எல்லாம் சரி. ஆனால் நான் எடுக்கிற தவறான முடிவுகள், நான் தேவனுடைய வழிநடத்தலை விட்டுவிட்டு என் சுயமான வழிகளுக்கு போகும்போது ஆண்டவர் அதை பார்க்கிற விதம், நீ என்னை விட்டுவிட்டு வேறே தேவர்களை சேவிக்கிறாய் என்று சொல்கிறார். ஆண்டவரை விட்டுட்டு யாரை சேவிக்கிற அப்படி சொல்லும் போது அவர் ஆண்டவர் சொல்ற ஆதங்கப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த தேசத்திலேயாவது அசீரியன் தான் வணங்கிக் கொண்டிருக்கிற அந்த உயிரற்ற கடவுளை விட்டுவிட்டு அம்மோனியனுடைய கடவுளை வணங்கினது உண்டா?
அம்மோனியர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற தெய்வமில்லாத காரியங்களை விட்டுவிட்டு அவர்கள் மோவாபியருடைய கடவுளை வணங்கியதுண்டா? அவர்கள் கூட அப்படி செய்கிறது இல்லையே. ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறேன் என்று சொல்கிற நீயோ உன்னை நடத்தி கொண்டு வருகிற தேவனை விட்டு விலகி மாறுபாடான கசப்பான தெய்வமயமற்ற காரியங்களை செய்கிறதுனாலே நீ தேவனையே மாற்றிக் கொண்டிருக்கிறாய். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு சுய இஷ்டமான முடிவுகளை எடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இது. ஐயா, தேவன் உண்மையில் வைத்திருக்கிற நோக்கத்தை குறித்த ஒரு புரிதல் உனக்கு இருக்கிறது. ஆண்டவர் இந்த நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், இதற்காகத்தான் என்னை வழிநடத்துகிறார், இதற்காகத்தான் என்னை போஷிக்கிறார், இதற்காகத்தான் நான் பராமரிக்கப்படுகிறேன், பாதுகாக்கப்படுகிறேன். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீ அந்த முழு காரியத்திற்கும் இணங்கி போகிறாயா, அல்லது உன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நீ அவரை விட்டு விலகி அவரையே மாற்றிக் கொண்டிருக்கிறாயா? அவரை மாத்திட்டா இப்ப அவர் கூட இல்ல, உனக்கு தெரியுமா? தேவனை மாத்தியாச்சுன்னா யார் இல்லை? இப்போ உன்னை நடத்தி கொண்டு வருகிற தேவன் உன்னோடு இல்லை, தெரியுமா உனக்கு? பெயருக்கு கிறிஸ்தவனாக இருக்கலாம், பெயருக்கு ஊழியம் செய்யலாம், ஆனால் நான் என்றைக்கு என்னுடைய சுய இஷ்டமான வழியில நடக்கிறது என்று நான் முடிவெடுத்து விட்டேனோ அன்றைக்கு நான் தேவனை விட்டுவிட்டு வேறே காரியங்களை சேவிக்கிறவனாக மாறிவிட்டேன். தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதீர்கள். தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பையும் கிருபையையும் உங்கள் வாழ்க்கையில அனுபவித்து விட்டு அவர் மூலமாக நீங்கள் போஷிக்கப்பட்டு உடுத்து வைக்கப்பட்டு நடத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மேன்மைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு அந்த பரிசுத்த உள்ள தகப்பனுடைய விருப்பத்தை விட்டு நீங்கள் விலகி நீங்களாகவே ஒரு சுய இஷ்டமான வழியை தெரிந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்கிறது அது ஜீவ ஊற்று அல்ல. 13ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். கவனிங்கள், ஒரு தொட்டிக்குள்ள இருந்து, ஒரு சிமெண்ட் தொட்டிக்குள்ள இருந்து அதுல வெடிப்புல இருந்து வரக்கூடிய தண்ணீருக்கும் ஒரு நீரூற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீருக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தண்ணி தொட்டியில வரக்கூடிய லீக்கேஜுக்கும் ஒரு நீரூற்றிலிருந்து வரக்கூடிய நீருக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும் தானே? நாம் ஆராதிக்கிற தேவன் நீரூற்று என்றால் நாம் அவருடைய சித்தத்தை விட்டு விலகி தெய்வ பயமற்று சுயமான விதத்திலே, அது தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம். நீங்கள் தேவனை விட்டு விலகி இன்னொரு காரியத்துக்கு போகும்போது நீ நீரூற்று என்று ஒரு காரியத்தை சொல்கிறாயே, அது நீரூற்று அல்ல. வாலிபர்கள் கவனியுங்கள், பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறவர்கள் கவனியுங்கள், திருமண வயதை எட்டி இருக்கிறவர்கள் கவனியுங்கள். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை மறந்துவிட்டு நீங்களாகவே ஒரு வெடிப்புள்ள தொட்டியை பார்த்து நீரூற்று என்று சொல்வீர்களானால் இந்த உலகம் கூட ஒத்துக்கொள்ளாது. இந்த உலகம் கூட என்ன செய்யாது? யோசிச்சு பாருங்களேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? வெடிப்புள்ள தொட்டியை பார்த்து பாருங்க, நீரூற்று இருக்கு. அவன் பார்ப்பான், எங்க இருந்து பைத்தியம் வந்து சொத்தலையா? அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும். ஒன்றாகிய மெய் தேவனை அறிந்த பின்பு அவருடைய விருப்பத்தின்படி அவரால் நடத்தப்பட வேண்டிய நாம், அது வனாந்தரமாக இருக்கலாம், அது செங்கடலின் பாதையாக இருக்கலாம், அது யோர்தானாக இருக்கலாம், அது சத்துருக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியா இருக்கலாம். ஐயா, அவர் என்னை நடத்தி கொண்டு போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்பதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் என்னை நடத்தி கொண்டு போகிற தேவன் அவர். இந்த பார்வை யோசுவாவுக்குள்ளே காலேபுக்குள்ளே இருந்துச்சு. அந்த பார்வை அந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தீர்க்கமான விதத்தில் இருந்தது. ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்கிறார், உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள். ஆனால் மற்ற அநேக ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த நடத்தி கொண்டு வருகிற தேவனை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுக்கு தாங்களே தொட்டிகளை ஏற்பாடு செய்து கொண்டார்கள்.
ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இது காரணம் என்னன்னா, உனக்கு நான் யாருன்னு தெரியல. உனக்கு யாருன்னு தெரியல. ஏன் தெரியல? நீ என்ன நினைக்கிற? என்னை தெரிந்து கொண்டவர் அல்லவா, என்னை அழைத்தவர் அல்லவா, என்னை பாதுகாக்கிறவர் அல்லவா, என்னை ஆதரிக்கிறவர் அல்லவா, இதையெல்லாம் செய்த தெய்வம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒரு கண்டிப்பை காண்பிக்க முடியும், எப்படி ஒரு சிக்ஷையை காண்பிக்க முடியும் அப்படிலாம் நீ நினைக்கிற. மறந்துடாத. என்ன மறந்துடாத? சீலோவாவுக்கு செய்தது போல நான் உனக்கும் செய்வேன். இது யார் சொல்றான்? யார் சொல்றான்? அதுதான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. ஐயா, எந்த இடம் பாழ்பட்டு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு தேவ மகிமையை இஸ்ரவேல் இழந்து போயிற்றோ, அதே இடத்திலிருந்து ஒரு சந்ததியிலிருந்து ஒரு மனிதனை கொண்டு வந்து ஜனங்களை எச்சரிக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றுவதற்காக எந்த பின்னணியில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் கொண்டு வராங்க பாருங்க. ஆனா அதை இந்த யூத ஜனங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. யூத ஜனங்கள் என்ன செய்யல? புரிந்து கொள்ளல. இன்றைக்கு தேவ சபையும் அநேக நேரத்தில் அதை உணர்கிறது இல்லை. நமக்கு இந்த எச்சரிப்புகளை கொடுப்பதற்கு, நமக்கு இந்த வழிநடத்தலை கொடுப்பதற்கு தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம் எப்படிப்பட்டது, அது எங்கே இருந்து வந்தது தெரிவதில்லை. சபையை பாழ்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினவன் ஒரு நாளிலே சபையை குறித்து கவலையோடு அலைந்து திரிகிற அளவுக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டான். நாம் அறிந்திருக்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து. ஆனால் அதை விட மோசமான கேட்டகரியில் இருக்கிறவன் இந்த எரேமியா. ஆனா ஆண்டவர் கிருபையா அந்த மனிதனையும் அழைத்து, சிறு பிள்ளைன்னு சொல்லாத, பேசு, நான் உன்னை பேச வைக்கிறேன். என்னையா பேச வைக்க போற? முன்னால உன்னுடைய சந்ததியில ஒரு சாபம் நடந்துச்சே, அதை சொல்லி இவர்களை எச்சரி. அப்போ இங்க வந்து சும்மா பேச்செல்லாம் நடக்கலைங்க. ஒருவேளை நமக்கு இது ஒரு அந்நிய காரியமாக தெரியலாம். ஆனால் எரேமியா இந்த வார்த்தைகளை பிரசங்கித்த போது எரேமியாவினுடைய பின்னணியத்தை அறிந்திருக்கிற இந்த யூதர்களுக்கு இவன் சொல்ல வருகிற செய்தி என்ன என்று தெரியும். இவனுடைய மூதாதையரான ஏலி மூலமாக கெடுக்கப்பட்டு தேவனுடைய மகிமை இழந்து போனது போல திரும்பவும் எங்களுக்கு வந்து விடுமா? இங்க யார் ஏலி இருக்கிறார்கள்? ஆசாரியர்களை குறித்து அதிகமாக எழுதப்படலை. ஆனா ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, என்னை விட்டுட்டேங்கிற, என்னை விட்டுட்டேங்கிற, அதனால்தான் உனக்கு தீமை, அதனால்தான் உனக்கு ஆபத்து, அதனால்தான் வழியில பாதுகாக்கப்பட வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை ஆபத்தை சந்திக்கிறது. அம்மோனியர்கள் ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெரிய ஒரு அடிமைத்தனத்துக்கு உன்னை கொண்டு போக வேண்டும்? அசீரியர்கள் ஏன் உன்னை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகணும்? யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய பாதுகாப்புக்கு கீழே இருந்துச்சுன்னா அம்மோனியர்களோ அசீரியர்களோ யாராயிலும் வந்து இவர்களை அடிமைப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா இப்போ இவர்கள் தாங்களாகவே தெய்வ பயமற்று வேற காரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனால இப்ப ரோட்ல போறதெல்லாம் நாம் தலையில ஏறிட்டோம். எந்த தீமைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருந்தாரோ அதையெல்லாம் இழந்துவிட்டு இப்பொழுது ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்தது உண்மையானால், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்து பயணிப்பதற்கு என்று உங்களை தாரை வார்த்தது உண்மையானால், உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவத்தின் அசுத்தங்களை தூக்கி எறிந்து விடுங்கள். தீமையான காரியங்களை விட்டு விடுங்கள். மாறுபாடுகளை தூக்கி எறிந்து விடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில பாதுகாப்பாக இருக்க முடியும். மற்றபடி ஒரு பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நீ கேட்டதனால மாத்திரம் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து விட போறதில்லை. முதலாவது உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். முதலாவது உனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். அந்த மனம் திரும்புதல் உனக்குள்ளே தெய்வ பயத்தை கொண்டு வர வேண்டும்.
இனி நான் தேவனை விட்டு விலக மாட்டேன், இனி நான் தேவனுடைய வழியை விட்டு விலக மாட்டேன் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பான காரியங்களை சொல்லும் போது இப்படி ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? கவனிங்களையா, ஒரு பக்கத்துல கர்த்தருடைய பந்தியில அவரோடு கூட ஐக்கியம், இன்னொரு பக்கத்துல நீ அவரை விட்டு விலகிவிட்டு உன் சுய இஷ்டமான வழியில நடந்து பேய்களோடு ஒரு ஐக்கியம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன தைரியத்துல நீ இதை செய்யற? என்ன விட நீ பலவான் நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ செய்யற காரியங்கள் எல்லாம் உனக்கு சாதகமா இருக்குது அப்படிங்கறதுனால நீ செய்யறதெல்லாம் உனக்கு கைகூடி வரும்னு நினைச்சு நீ இந்த தீமைக்கு உடன்படுகிறியா? இல்ல, அப்படி இல்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையாயிருக்கிறதை குறித்து நீங்கள் உதாசீனம் செய்யாதபடிக்கு கவனமாக இருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையாயிருக்கிற விஷயத்தில் நீங்கள் தயவு செய்து அவரை கோபப்படுத்தாதீர்கள். அவருடைய வழியில நடப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அவருடைய வழியில நடப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்விலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அது எதுவா இருந்தாலும் சரி, அது காதலா இருந்தாலும் சரி, அது கத்திரிக்காயா இருந்தாலும் சரி, அது பொருளாசையா இருந்தாலும் சரி, அது வேசித்தனமா இருந்தாலும் சரி, அது விபச்சாரமா இருந்தாலும் சரி, அது அசுத்தமா இருந்தாலும் சரி, தெய்வ பயமற்று உன் வாழ்விலே காணப்படுகிற எந்த கசப்பையும் அகற்றி விடுவதற்கு இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள். அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சிருவீங்க? ஆண்டவரே, ஆமா, சீலோவாவில் இருக்கிற ஆலயத்துக்கு செய்தது போல நான் உனக்கும் செய்வேன். இந்த ஆலயம் எங்க இருக்குது? இது எருசலேமில் இருக்குது. இது யார் மூலமாய் கட்டப்பட்டது? சாலமோனால் கட்டப்பட்டது. பின்னாட்களிலே அந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே வந்த அநேக காரியங்கள், அநேக அநியாயமான காரியங்கள், எத்தனையோ எச்சரிப்புகள், சானாதிபதியுடைய எச்சரிப்புகள், அதையெல்லாம் மீறி வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற புரிதலே இல்லாம அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவீதின் மூலமாக, சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட ஒரு தேவனுடைய ஆலயங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அப்படி இல்ல, முந்தின சீலோவாவில் இருக்கிற ஆலயத்தை போலவே இதையும் மாற்றி வைக்கிறார். அப்போ இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வந்து 2 தீமை எனக்கு செஞ்சிட்டீங்க, நீங்க மாறுபாடா நடக்கிறீங்க, உங்களுக்குள்ள கசப்பான காரியம் இருக்குது, உங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வைக்கல. அந்த குற்றச்சாட்டுல இருந்து நீ உன்னை திருத்தி கொள்ளலன்னா உன் வாழ்க்கையில வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசுறாரு. ஒரு பெரிய பரிதாபம் என்னன்னா, இந்த வார்த்தையை கேட்ட அந்த இஸ்ரவேலர்கள் இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஒரு பெரிய பரிதாபம். 605ஆம் வருடத்திலிருந்து 586ஆம் வருடம் வரைக்கும் இவர்கள் எல்லாரும் சிறையிருப்புக்கு போனார்கள். 3 பெரிய அளவிலே, 4 சிறிய அளவிலே, மொத்தம் 7 முறையாக இவர்கள் சிறையிருப்புக்கு போக வேண்டியதாயிற்று. 70 வருஷம் சிறையிருப்பிலே இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிற்று. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாம் அவரிலும் பலவான்கள் அல்ல. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தேவனை காட்டிலும் பலவான்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயா மூழ்கிட்டு உடம்புல தெம்பு இருக்குன்னு எதையா பண்ணிடாத. சொல்ற புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? உடம்புல தெம்பு இருக்குன்னு நீ ஏதாவது பண்ணிடாத. நீ ஒன்னும் அவரை காட்டிலும் யாரும் இல்ல, பலவான் அல்ல. நீ செய்வது தீமை, நீ செய்வது மாறுபாடு. நீ தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை நீ சேவித்துக் கொண்டிருக்கிறாய்.
அப்படி இல்லை. வேற சொல்லிடலான்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் கட்டுப்படுத்திக் கொள்றேன். நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள தேவன் பட்சமாய் நாம் திரும்ப வேண்டும். நாம் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டும். அவரால் நடத்தப்படுகிற நாம் அவருடைய பாதுகாப்பை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். அவருடைய அந்த பாதுகாப்பின் மேன்மையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்தி கொண்டு வந்த தேவன், அவருடைய கீழ்ப்படியாமை, அவருடைய அவிசுவாசம், அவருடைய முறுமுறுப்பு, அவர்கள் எதிர்க்கின்ற காரியங்கள், அவருடைய வேசித்தனம், அவருடைய விக்கிரக ஆராதனை எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி ஒரு பாதுகாப்பும் அவங்களுக்கு இருந்துச்சு. பாதுகாப்பை நினைச்சு அவங்க ரொம்ப துணிகரமா இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். எப்படியோ பின்னாட்களிலே அவர்கள் சிறையிருப்புக்கு போக வேண்டியதாயிற்று. எல்லா காலத்திலும் தேவன் மௌனமா இருப்பார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. எல்லா காலத்திலேயும் ஆண்டவர் காணாதவர் போல இருப்பார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் புறவின தேசங்களுக்கு பிரசங்கிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படினார். ஐயா, அவர் ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் உன்னை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உன்னை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியும் கூட. அவர் உயிரோடு எழுந்ததினாலே அவர் நியாயாதிபதி என்பதற்கான ஒரு சாட்சியும் இங்கே விளங்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நாம என்ன செய்யணும்? இயேசுவை ஒரு பக்கத்துல அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர் அப்படியெல்லாம் அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் நியாயாதிபதி என்பதை மறந்து விடாமல் நாம் தேவன் பட்சமாய் திரும்பிவிட வேண்டியது அவசியமானது. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவன் யார் என்கிற கேள்விக்கு 3 விதமான பதங்களை நாம் பயன்படுத்துகிறோம். 1, தேவன் அன்புள்ளவர். 2, தேவன் பரிசுத்தம் உள்ளவர். 3, நீதி உள்ளவர். அநேக நேரத்தில் நாம் முதல் பாயிண்ட் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். தேவன் அன்புள்ளவர். ஆமா, தேவன் அன்புள்ளவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அதே நேரத்தில் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். இதை எரேமியா பிரசங்கம் பண்ணும்போது அவர்களுக்கு புரிந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா எஸ்ரா, நெகேமியா, தானியேல் சிறையிருப்பில இருந்து ஜெபித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், நீர் நீதி உள்ளவர் ஆண்டவரே. என்ன சொல்றாங்க? அவங்க ஜெபத்துல எஸ்ரா 9, நெகேமியா 9, தானியேல் 9 அந்த அதிகாரத்துல அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு வார்த்தை இப்படி இருக்குது, தேவனே நீர் நீதி உள்ளவர். இந்த ஒரு புரிதல் மட்டும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணும்போது அங்கே இருந்த யூதர்களுக்கு இருந்திருக்குமானால் அவர்கள் தேவனை விட்டு விலகி இருக்க மாட்டார்கள். இந்த காலை நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அன்புள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். நல்லது. அவர் அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். ஆகவே தான் இந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் நீதி உள்ளவர் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மறந்ததுனால தான் சிறையிருப்புல போய் உட்கார்ந்து அவங்க ஜெபிக்க வேண்டியதாய் போச்சு. ஒரு ஆபத்து வந்த பிறகு ஆண்டவரே நீ நீதி உள்ளவர் என்று ஜெபிக்கிறதை காட்டிலும் வர்றதுக்கு முன்னாலேயே அவர் நீதி உள்ளவர் என்கிற பயத்தோடு கர்த்தரை சேவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? அப்ப நடத்தி கொண்டு போகிற தேவனை அவர்கள் விட்டு என்ன செஞ்சாங்களா? விலகினாங்களா? அது ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? என்ன குறிச்ச பயம் அவங்களுக்கு இல்ல. நம்ம சொல்றோம்ல, துளிர் விட்டு போச்சு. கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற அனுகூலமான காரியங்களை பார்த்து விட்டு நமக்கு என்ன விட்டுச்சு? ரொம்ப துளிர் விட்டு போச்சு. ஆனா ஒண்ணு மறந்துட வேண்டாம், எல்லா காலத்திலும் ஆண்டவர் இப்படி அன்போடும் கரிசனையோடும் பேசிக்கொண்டே இருப்பார் என்று நாம் நினைத்து விட முடியாது. சில நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய
நீதியையும் நம்மத்திலே வெளிப்படுத்த முடியும். அப்படி ஒரு ஆபத்தான நெருக்கடியான ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாக நாம் தேவன் பட்சமாய் திரும்புவோம்.